அன்னைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலியமா என்னோட காலு சோப்பா வாங்கி நல்லா வீங்கிருச்சு. பட் இந்த மேட்டரை வச்சு அதை ரொம்ப சீக்கிரமாவே நான் சரி பண்ணிட்டேன். அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல நான் கத்துக்கிற சில விஷயங்களை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சேன். பார்த்து முடிக்கிறப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா என்ன குஜால் படுத்துறதுக்கு ஒரு ஃபாலோ போட்டுக்கோங்க. இந்த வீக்கத்தை பார்த்தோன்னே எங்க அம்மா நல்ல ரத்தம் கத்திட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் போயிட்டு ஐஸ் வை குறையும் அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐஸ் வைக்கிறதால ரத்தம் இன்னும் தானே உறையும், ஹீட் வச்சா தானே அந்த ரத்தம் கரைஞ்சு ஃப்ளோவா போகும் அப்படின்ட்டு. பட் அது அப்படி கிடையாது போல. இப்போ நம்ம ஒரு இடத்துல டமால்னு டேமேஜ் வாங்குறோம்னா பாடியில் அது ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ்லாம் குமிஞ்சு கிளாட் ஆகும். இது பேர் தான் ரத்த கட்டு. இப்போ நான் அந்த இடத்துல ஹீட் வைக்கும்போது இன்னும் அந்த இடத்துல எனக்கு பிளட் ஃப்ளோ அதிக தான் படுத்தி விடும். ஆனா இப்போ அந்த இடத்துல ஐஸ் வைக்கிறதால நம்மளோட பிளட் செல்ஸ்லாம் சுருங்குறதால அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ கம்மியாகும். அதனால தான் அந்த வீக்கம் வந்து குறையும் அப்படின்றாங்க. இதே விஷயத்தை தான் நானும் ஃபாலோ பண்ணேன். அடிப்பட்ட நைட்ல இருந்து அடுத்த நாள் நைட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 வாட்டியாவது ஐஸ் பேக் வச்சிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா வீக்கம் கம்ப்ளீட்லி குறைஞ்சிருச்சு, நல்ல ஃபிளாட் ஆயிருச்சு. பட் இதுல இன்னொரு சூழ்ச்சி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐஸ் வைக்கிறதால வீக்கம் குறையும் தான், பட் பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல கம்மி பண்ணி விடுறதால ஹீலிங் ப்ராசஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி விடும். ஸோ அடிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாளைக்கு தான் ஐஸ் பேக் ஒர்க் ஆகும் அந்த வீக்கம் வத்துற வரைக்கும். பட் ஒன்ஸ் வீக்கம்லாம் வத்தி நல்ல ஃபிளாட் ஆயிருச்சு, சோர்னஸ் மட்டும் இருக்குன்ற பட்சத்தில் அப்போ அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் தான் அது ஹீலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஹீட் பேக் தான் நல்ல சாய்ஸ். நானும் அதே மாதிரி 2 நாள் கழிச்சு ஹீட் பேக் வச்சு ஒத்தனம் கொடுக்க ஆரம்பிச்சேன். 3ஆவது நாள் எனக்கு கம்ப்ளீட்லி ஃபைன் ஆயிருச்சு, நல்ல சேஞ்ச். எனக்கு இந்த குழப்பம் நிறைய நாளாக இருந்துச்சு, இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் பை த வே இந்த மாதிரி ஐஸ் பேக் ஜெல்லோ இல்ல ஐஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி மேட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்கன்னா கேன் பி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தா நிறைய இருக்கும். பட் எட் நான் யூஸ் பண்ணுறதோட லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி டிஎம்க்கு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆபத்தான டைமிங்கில் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.